ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. அன்பு ஆன்மாக்கள் அனைவருக்கும் அனந்த கோடி அன்புகள். திருஞானம் என்னும் அற்புத நூலில் அண்ணாமலையாரின் அருளுரையில் ஐயா என்னென்ன அற்புதமான கருத்துக்களை கொடுத்துருக்காருன்னு சிந்திக்கலாம். ஐயா இதுதான் கலியுகத்தின் பொற்காலம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பொற்காலம் அப்படின்னு ஏன் குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்த நூல் வெளியாகின்ற இதே தருணத்தில் சக்தியின் ஒடுக்கம், காலத்தின் ஒடுக்கம், அதே நேரத்தில் மானுட ஆன்மாக்களின் விடுதலையும் நிகழ்கின்றது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதனால இது கலியுகத்தின் பொற்காலம் அப்படின்னே குறிப்பிடுறாரு. இந்த பீரியட் கோல்டன் பீரியடு. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட மாதிரி பிரம்மயுகம் என்னும் மலையாள படத்துல தமிழ்லையும் வந்திருக்கு, டப் பண்ணி. அந்த படத்துல கொடுத்திருப்பாங்க, ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்திருப்பாங்க, எந்த ஒரு தெய்வமும் பூமியில் ஆட்சி புரியாத காலத்தில் அந்த கதை நடப்பதா குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் தெய்வங்கள் நம்மளோடு இணைந்து ஒளியினை பகிர்ந்து நம்மளை எல்லாம் காப்பதற்கு முயற்சி செய்வாங்க. ஒன்ஸ் எல்லா தெய்வங்களும் ஒடுங்கிட்டாங்கன்னா இந்த கலியுகம் ஒரு 200 வருடம் கழித்தோ 300 வருடம் கழித்தோ என்ன பாடுபட போகுது இந்த பூமி அப்படிங்கிறதா நம்ம சிந்திக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஸோ பொற்காலம் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம். காலத்தினை தவறவிடாது, வாய்ப்பினை தவறவிடாது ஆதிசக்தியும் ஒடுங்குற நேரத்துல அகத்திய மகரிஷிகளால் அருளப்பட்ட அற்புத பூஜை முறைகள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் உணர்ந்து ஏற்கும் பொழுது நாமும் அகத்தியரோட ஒளிப்பாலத்தோடு இணைந்து விண்ணேறிடலாம் அப்படிங்கிறதையே அண்ணாமலையாரும் கொடுத்திருக்கிறாரு. 2வது 3 வெற்றிட ஆற்றல்களும் இணைந்து ஒடுங்கிறத பத்தி ஆதிசிவனும் கொடுத்திருக்கிறாரு, அண்ணாமலையாரும் கொடுத்திருக்கிறாரு. 3 வெற்றிட ஆற்றல்களும் இணைந்து ஒடுங்கினால் மாத்திரமே மனிதர்களுக்கு முக்தி என்பது சித்திக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? ஆனா இது மனிதர்கள் உணராது மாய நிலைகளில் சிக்கி அவங்க பல்வேறு புற சூழ்நிலைகளுக்கு ஆட்பட்டு இயங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. யார்கிட்டயா போய் சொன்னீங்கன்னா கூட அவங்க காது கொடுத்து கேட்க கூட ரெடியா இல்லை. அதுதான் இப்போதைக்கு பிராக்டிக்கலா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி சொல்றாங்கன்னா, அறிவு என்பது நமது சூழ்நிலைகளின் புற சூழ்நிலைகளின் ஏற்படுற அந்த அனுபவ பதிவுகளால உருவாகிறது தான் அறிவு. ஆனா உணர்வு என்பது அப்படி இல்லை. வெற்றிட ஒளி ஆற்றல்களால் உணர்வு உருவாகின்றது. அந்த வெற்றிடத்திலிருந்து உருவாகும் உணர்வு அலைகளை உணர்ந்து ஏற்றுக்குங்க. அந்த உணர்வினை கொண்டு அறிவினை ஆராய்ந்துடுங்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இடையில கூட ஏதோ ஒரு சகோதரி கேட்டாங்க, அறிவு உணர்வினை இயக்குமா, உணர்வு அறிவினை இயக்குமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ உணர்வு கொண்டு அறிவினை ஆராய முற்படுவதுதான் உயரிய செயலாக இருக்க முடியுங்கிறத அண்ணாமலையாரும் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் இறை தொடர்பு, இறை அருள் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸும் கொடுத்திருக்காரு. இறை தொடர்பு என்பது இப்போ நம்ம மந்திர உச்சாரணங்கள், இப்போ இஸ்கான்லாம் போனீங்கன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படிலாம் தொடர்ச்சியாக உச்சரிச்சுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி கீதங்கள் இசைப்பது எல்லாமே இறை தொடர்பினை பெற்றுத்தரும். ஆனா இறை அருளினை பெற்றுத்தருவது வெற்றிட ஒளியாற்றல்கள் தான் இறை அருளினை பெற்றுத்தரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அருள் தரும் உலகம்மன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. எங்க தென்காசி கோயில்ல அவங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்காங்க, அந்த தெய்வம் அருள் தான் தரும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க போய் நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருப்போம், பொருள் கேட்டுக்கிட்டு இருப்போம். பையனுக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு பொருளாதார நிலை மேம்படணும், நான் கட்டுற வீடு கரெக்டா முடியணும். ஸோ இந்த மாதிரி வேண்டுதல்கள் எல்லாமே புற வாழ்க்கை சார்ந்த வேண்டுதல்கள். ஆனா அருளினை தான் நம்ம வேண்டி வேண்டி விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா அண்ணாமலையார் ஐயாவும் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதுதான் ஐயா கொடுத்திருக்கின்ற அற்புதமான அருளுரைகள். ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. எப்படி ஆதிசிவனாரும் அகத்திய மகரிஷிகளும் இந்த திருஞான நூலினை எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு பணியாகவே ஏற்று நடத்துங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, இவரும் மனிதர்கள் மாய நிலைகளில் இருந்தாலும் நீங்க எல்லாருக்கும் இந்த திருஞான நூலை பற்றி சொல்ல முயற்சிக்கதுங்க அப்படின்னு சொல்றாரு. அனைவரும் பொற்காலத்தின் சூழலில் இணைந்து கரை சேர்ந்திடவும் பிறரை கரை சேர்த்திடவும் முயன்று உழைத்திருங்கள். இறைவனின் ஆசிகள் உங்களை சூழ்ந்திருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அண்ணாமலையாரை போற்றி போற்றி.